திருக்கோட்டியூரில் வாழும் அடியார்களுக்கு குற்றம் இன்றி, குற்றம் இன்றினா வாழ்க்கை ஒரு குற்றமும் கிடையாது. இது சாமான்யமா எல்லாருக்கும் புரியற அர்த்தம் தானேனா, வியாக்கியானத்துல மாமுனிகள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த விசேஷ அர்த்தம் காட்டுறார். குற்றம்னா ரொம்ப அழகா விளக்குறார். பகவான் சாஸ்திரத்துல ஒரு விஷயத்த செய்யின்னு சொல்லி நாம் அதை செய்யாம இருந்துட்டோம்னா அது குற்றம். அதே சாஸ்திரத்துல ஒரு விஷயத்த செய்யாதேன்னு சொல்லி அதை செஞ்சோம்னா அதுவும் குற்றம். செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலும் குற்றம், செய்யக்கூடாததை செஞ்சாலும் குற்றம். இப்ப குற்றமின்றினா என்ன அர்த்தம்னா, செய்ய வேண்டியதை செய்வா, செய்யக்கூடாததை செய்ய மாட்டா, செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க மாட்டா, செய்யக்கூடாததை செய்ய மாட்டா. அதனாலதான் குற்றம் இல்லாதவர்கள். சரி, இப்படி குற்றம் இல்லாமல் சாஸ்திரத்துல சொன்னதை மட்டும் செய்வோம், சொல்லாத செய்யாம இருப்போம். இப்படி ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்னா நமக்கு குணங்கள் வளரும். அதான் இரண்டாவது பெருமை, குணம் பெருக்கி குணங்களை வளர்த்து கொள்கிறார்கள். என்ன குணம்னா சமம் தமம் என்று வியாக்கியானத்துல காட்டுறார். சமம்னா மனத்தை அடக்குவதுன்னு அர்த்தம், தமம் என்றால் புலன்களை அடக்குவதுன்னு அர்த்தம். ஆக இவ அனுஷ்டானங்களை பண்ணிண்டே வந்தா அதனால இரண்டாவது பெருமை குணம் பெருக்கி போக போக சமம் தமம்ங்கிற குணங்கள்லாம் பெருகின்றே போறது. சமம்னு மனசையும் அடக்கிடுறா, தமம்னு புலன்களையும் அடக்கிடுறா. சரி, ரெண்டு பெருமை ஆச்சு. இப்ப இந்த சமம் தமம்ங்கிற குணங்கள் வந்துருத்துன்னா அடுத்து என்ன கிடைக்கும்னா ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சிடும். ஏன்னா யார் ஒருத்தர் அப்படி மனவடக்கம் புலனடக்கத்தோடு இருக்கார், அனுஷ்டானம் என்ன பண்றாருன்னா ஆச்சாரியன் பாப்பார், வாப்பா நான் உபதேசம் பண்றேன், உன்னை என்னுடைய சச்சிஷ்யன்னு ஏத்துருவார் இல்லையா, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண தகுந்தவர்களாக ஆயிட்டா. இப்ப நாலாவது பெருமை என்னன்னா செற்றம் ஒன்றும் இல்லாத இந்த ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண பண்ண என்ன ஆகுமா, நம்ம மனசு இன்னும் பக்குவப்பட்டு பொறாமைங்கிறதே மனசுல இருக்காதான். பொறாமைனா என்னன்னா அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு மணவாள மாமுனிகள். இன்னொருத்தன் நன்னா இருக்கிறத பார்த்தா யாருக்கு வயிறு எறியறதோ அதுக்குதான் பொறாமைன்னு பேரு. அதனால என்னடா இது, இந்த மாசம் நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், அவன் அவ்வளவு சம்பாதிச்சிட்டானா அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுக்குதான் பொறாமைன்னு பேரு. ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண பண்ண பொறாமைங்கிறது மனசுல வரவே வராது. ஏன்னா உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் ஜீவாத்மாக்கள்னு பார்ப்போம், எல்லாரையும் எம்பெருமானுக்கு அடிமைன்னு பார்ப்போம். அந்த ஆத்மாக்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்க போகுது? குவான்டிடேட்டிவ்லி பலரா இருந்தாலும் குவாலிட்டேட்டிவ்லி எல்லாரும் ஒன்னா தானே இருக்கும். அதனால அதுக்கப்புறம் இந்த பொறாமைங்கிறது வராது. இதுதான் நாலாவது பெருமை, பொறாமை இல்லாதவர்களா இருக்கா. இப்ப அஞ்சாவது பெருமை, பொறாமையும் போயிடுத்துனா அப்ப நம்ம எல்லாருக்கும் உதவ ஆரம்பிச்சிடுவோம். எல்லோருக்கும் உதவும் பண்புங்கிறது எப்ப வரும்னா முதல்ல சாஸ்திர அனுஷ்டானம் பண்ணி மனவடக்கம் புலனடக்கம் குணங்களை வளர்த்துண்டு ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி அதனால் எல்லாரையும் ஆத்மாக்கள்னு பார்த்து பொறாமையும் விட்டுட்டோம்னா இனி எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா. அதனால வன் கையினார்கள், வள்ளல் தன்மை கொண்ட தாராள மனசோடு எல்லாருக்கும் கொடுப்பாளாம், அப்படிப்பட்ட வன் கையினார்கள். இந்த 5 பெருமைகள் மிக்கவர்கள் வாழ் திருக்கோட்டியூர். வாழக்கூடிய ஊர் தான் திருக்கோட்டியூர்.